பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா. கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. இவ்ளோ ஹைட்ல நின்னுட்டு வேலை பாக்குறாங்க. நம்ம வேலைதான் கஷ்டமான வேலை நினைச்சிட்டு இருந்தான். பில்டிங் ஒர்க் எல்லாம் இதை விட கஷ்டமா இருக்கும் போலே. நம்மளாச்சும் ஏசி ரூம்ல உட்காந்து வேலை பாக்குறோம். இவங்க எல்லாம் வெயிலே மழையிலே நின்னு வேலை பார்க்கணும். என்னையா இன்னும் நீ போகலையா? போகலையான்னு கேட்டா எங்க ஏன் அங்க நின்னுகிட்டு அதானே கத்தி சொன்னேன். என்ஜினியர் சார் வந்திருக்காரு, ஒரு காஃபியோ டீயோ வாங்கிட்டு வா அப்படின்னு. சிமெண்ட் மூட்டை மேல கிடக்க அதை தூக்கிட்டு வான்லாம் சொன்னீங்க. சிமெண்ட் மூட்டையா? என்ஜினியர் சார் வந்திருக்காரு, காஃபியோ டீயோ வாங்கிட்டு வான்னு தான் சொன்னேன். சிமெண்ட் மூட்டையை நானே தூக்கிட்டு வந்துட்டேன். ஓ அப்படியா? யார் வந்திருக்கா? அந்த சாரா இல்ல சாம் சாரா? என்ஜினியர் சாம் சார் தான் வந்திருக்காரு. ஓ அப்படியா? மெஷின் சவுண்ட்ல நீங்க பேசுனதே எனக்கு ஒழுங்கா கேட்கல. அதான் இப்ப கேட்டுட்டலாம். போய் சீக்கிரம் வாங்கிட்டு வா. காஃபியா டீயா? வழக்கமா வேலை செய்யவியலுக்கு எல்லாம் சாயந்தரம் நேரம் ஆனா அண்ணம்மாள் தான் காஃபியோ டீயோ போட்டு கொண்டு வரோம். இன்னைக்கு பெரிய வெள்ளிலாம் கிறிஸ்டின்காரங்க எல்லாம் கோயில தான் இருப்பாங்க, அதனால அந்த அம்மா போட்டு கொண்டு வராது. இன்னைக்கு வேலை பாக்குறவங்களுக்கு எல்லாம் டீ பக்கத்து கடையில தான் ஆர்டர் பண்ணிருந்து. அந்த ஆள் வேற 10 டீ கம்மியா கொடுத்துட்டாரு. நீ ஒண்ணு பண்ணு, ஒரு 15 டீயோ காஃபியோ வாங்கிட்டு வா. சார் என்ன குடிப்பாரு, காஃபியோ டீயா? 2 என்ஜினியரும் இங்க வந்தாலே பாசமா எது கொடுத்தாலும் குடிப்பாங்க, அதனால கடையில எது இருந்தாலும் சீக்கிரமா வாங்கிட்டு வா. சரி. ரூபாய் கேட்டாருன்னா ஏற்கனவே இன்னைக்கு ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம் இங்கதான் ஆர்டர் பண்ணிருந்தோம், அதுக்கு கூட அக்கௌண்ட்ல இதை எழுதி வைங்க, சூப்பர்வைசர் கொடுப்பாருன்னு சொல்லிருங்க. சரி சரி. தம்பி யாரு? புதுசா இருக்கீங்க, இதுக்கு முன்ன பார்த்ததே இல்ல இந்த பக்கம். அண்ணன் அவங்க என்ஜினியர் கூட தான் வந்தேன். அப்படியா? என்ஜினியர் தம்பிக்கு நீங்க என்ன வேணும்? சொந்தக்காரன் தான், தம்பி முறை வேணும். அப்படியா? தப்பா எடுத்துக்கூடாதுங்க. சைட்டுக்கு ஒன்னில் அன்பு சாரோ இல்ல சாம் சாரோ தான் வருவாங்க. 2 பேரும் ஒன்னா கூட பல நாள் வந்திருக்காங்க. அப்பப்ப மேனேஜர் தம்பி ஆகாஷ் எதுக்காவது வருவாரு. லோடு வந்து இறங்கும் போது சில நேரம் அந்த பொண்ணு, அதான் இளையவரோட மருமக ஏஞ்சல் இருக்கலாம், அந்த பொண்ணையும் பார்த்திருக்கோம். மத்தபடி சொந்தக்காரங்க எல்லாம் சைட் நடக்கிற இடத்துக்கு வந்தது கிடையாது. அதான் யாருன்னு கேட்டேன். ஏன் அதே கம்பெனில தானே உங்க அன்பு சாரோட ஒய்ஃப் ஒர்க் பண்றாங்க? இனியா மேடத்தை கேக்குறீங்களா? அதான் பெரிய சாரோட பொண்டாட்டி. ஆமா. மேடம் எல்லாம் இங்க வர மாட்டாங்கப்பா, இங்க வர்ற வேலை அவங்களுக்கு இருக்காது. சரி சரி நை. தம்பியா என்ஜினியர் தானா? நான் என்ஜினியர் தானே, ஆனா சிவில் கிடையாது, மெக்கானிக்கல். ஓ அப்படிங்களா? இப்ப எங்க வேலை பாக்குறீங்களோ? மெக்கானிக்கல்னு சொல்றீங்க, ஃபாரின்ல எல்லாம் வேலை பாப்பீங்களா இருக்கோம். ஃபாரின் எல்லாம் இல்ல, இங்க உள்ளூர்ல தான். சரி சரி. நின்னுட்டு இருக்கீங்களே, உட்காருங்க. இல்ல பரவாயில்லண்ணே, நான் சும்மா சுத்தி பார்க்கலான்னு தான் வந்தேன். நான் எல்லாம் பாக்குற வேலை தான் ரொம்ப கஷ்டமான வேலைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு பிறகுதான் தெரியுது எவ்வளவு ஹைட்ல நின்னுட்டு வேலை பாக்குறாங்க. வெயில்னால மழைனால வேலை பார்த்து தானே ஆகணும். நான் பாக்குற வேலை தான் ரொம்ப டென்ஷனான வேலை அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். தம்பி படிச்சவரு, ஏசி ரூம்ல உட்காந்துட்டு மூளைக்கு மட்டும் வேலை கொடுத்தா போதும். இது அப்படி இல்ல இல்லப்பா. அம்மா உள்ளூர்லன்னு சொன்னியே, எங்க வேலை பாக்குறேன்? நான் SM காலேஜ்ல சேர்மனா இருக்கேன். சேர்மனா? அப்படின்னா அந்த காலேஜுக்கு நீதானப்பா முதலாளி? ஆமாண்ணே. 2 வருஷத்துக்கு முன்ன என் அண்ணன் பையன் அந்த காலேஜ்ல தான் படிச்சு முடிச்சான். போன வருஷம் வரைக்கும் அப்பா தான் காலேஜ் பார்த்துட்டு இருந்தாரு. ஓ அப்படியா? சரிப்பா, நிக்கிறியா? உட்காரு. இங்க வெயிலா இருக்கலாம், என்ஜினியர் தம்பி எல்லாம் வந்தாங்கன்னா சைட் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஏதாவது பிளான் ஏதாவது மாத்த வேண்டியதா இருக்கும். பக்கத்துல ஒரு ஷெட் இருக்கலாம், அதுலதான் போய் உட்கார்ந்து பேசுவாங்க. நீ வேணா அவர் வர்றது வரைக்கும் அங்கேயே போய் உட்காந்துக்கோ. ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணா, நான் சுத்தி பாக்குறதுக்காக தான் வந்தேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சரிப்பா சரி. சில நேரம் மெஷின் சவுண்ட் எல்லாம் பயங்கரமா கேட்கும். என்ஜினியர் சார் சூப்பர்வைசர் கூட பேசிட்டு நிக்கிறாரு, எப்படியும் வர்றதுக்கு டைம் ஆகும். நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சரிப்பா சரி. ஏன்னா பில்டிங் விஷயமா பேசும்போது பிறகு ஏதாவது பிளான் போட்டுட்டு இருக்கும் போதெல்லாம் அவியலுக்கே டைம் போயிட்டு இருக்கிறது தெரியாது, நேரத்தையும் மறந்து நின்னு பேசிட்டு நிப்பாவ, அதான் சொன்னேன். பரவாயில்லண்ணே, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. என்ன எவ்வளவு நாளையில முடியும்? சரி, எப்படியும் 1 மாசம் ஆகிரும். என்ன நீங்க பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? அந்த பில்டிங்க்கு கான்கிரீட் ஒர்க் முடிஞ்சே எத்தனை மாசம் ஆகுது? முதல்ல இருந்தே நாங்க தான் சொல்லிட்டு இருக்கோம்ல, ஃபர்ஸ்ட் ஆப்போசிட்ல இருக்க அந்த பில்டிங் முடிச்சு அவங்க கிட்ட நம்ம கீயை கொடுத்துறனா அப்படின்னு. மேக்ஸிமம் எல்லாம் முடிஞ்சது சார். இனிமே எலக்ட்ரீஷியன் ஒர்க், பெயிண்டிங் ஒர்க் அந்த மாதிரி தான். அந்த கான்ட்ராக்டர் கிட்ட பேசி சீக்கிரமா அந்த வேலையை முடிக்க சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் 15 நாள்ல சின்ன சின்னதா இருக்க எல்லா வேலையும் முடிச்சு அந்த கீ எங்க கிட்ட கொடுத்துருங்க. கண்டிப்பா சார். அப்புறம் நம்ம கிட்ட இருக்க மெட்டீரியல் எல்லாம் பத்தாது, எப்படியும் சிமெண்ட், ஜல்லி, மணல் எல்லாமே எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அதிகமா தேவைப்படலைனாலும் கொஞ்சமாவது தேவைப்படும். இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடவா? இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ண போறீங்களா? எப்பவுமே நம்ம முடிச்சு கொடுக்குற ஒர்க் தரமா தான் இருக்கணும். 5 வருஷத்துல கிராக் விழுறது, 2 வருஷத்துல கிராக் விழுறது
இதெல்லாம் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்றதுனால தான் நடக்கும். மீனா, சார். என்னென்ன தேவைங்கிறத சூப்பர்வைசர் கிட்ட கேட்டு ஏஞ்சலுக்கு மெயில் பண்ணிருங்க. ஷூர் சார். மறந்துடாதுங்க, இப்போதைக்கு மெட்டீரியல் இருக்கலாம், லேட்டா அனுப்பிடலாம் நினைச்சீங்கன்னா மறந்துடுவீங்க. உடனே ஏஞ்சலுக்கு மெயில் பண்ணிருங்க. ஓகே சார். வேற ஏதாவது சார்? வர டைம் ஆகுதுலாம், இன்னும் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. காலையில 8 மணிக்கு 8:30 வந்துருப்பாங்களே, இந்நேரத்துக்கு எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி இருக்கணும்ல. சார் நம்ம கிட்ட டைம் ரொம்ப இல்ல. ஸோ ஒர்க்கர்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவா வேலை பார்த்தாதான் பில்டிங்கை சீக்கிரமா முடிக்க முடியும். அதுக்காக எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க வைக்கிறீங்களா? ஒர்க்கர்ஸ் கம்மியா இருந்தா வேற ஆள் பாருங்க, கூடுதலா ஆள் எடுங்க. அதுக்காக எதுக்கு அளவுக்கு மேல வேலை வாங்குறீங்க? ஓகே சார். என்ன இதெல்லாம் கூட பார்க்க மாட்டீங்களா? ஒரு அளவுக்கு தான் வேலை பார்க்க முடியும், அதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஃபேமிலி எல்லாம் இருப்பாங்கல்ல. சோ எத்தனை பேர் எக்ஸ்ட்ரா வேணுமோ அத்தனை ஆளை எக்ஸ்ட்ரா எடுங்க. மீதி ஒர்க் எல்லாம் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு கிளம்ப சொல்லுங்க. ஓகே சார். சார் காஃபி? வச்சுட்டு போங்கண்ணே, நான் குடிக்கிறேன். சரிங்க சார். சூடு ஆறதுக்கு முன்னாடி குடிச்சிருங்க. சரிண்ணே, நீங்க கிளம்புங்க. நம்மகிட்டயும் கொஞ்சம் சிரிச்சிட்டு பேசினா என்னவா? சரி, வேற ஏதாவது? இப்போதைக்கு போட்ட பிளான் படி எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. சரி, ஓகே. எனக்கு அடுத்த சைட்டுக்கு போகணும், நீங்க பாத்துக்கோங்க. முக்கியமா இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு அனுப்புங்க. 9 மணி நேரம் ஒர்க்குனா 9 மணி நேரம் மட்டும் வேலை வாங்குங்க. சரி சார். அப்புறம் ப்ரோ சார் விலகுங்க. ப்ரோ, என்ன? ஐயோ டேய், பார்த்து வேலை பார்க்க மாட்டியா? குரு, ஆ, இங்க பாருங்க குரு. உங்களுக்கு எதுவும் ஆகல ப்ரோ? எனக்கு எதுவும் ஆகல. எதுக்கு இப்படி என்ன தள்ளி விட்டீங்க? அன்னைக்கு காரை ரெடி பண்ணுங்க அண்ணே. பிளட் நிறைய லாஸ் ஆயிட்டே இருக்கு, உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். எனக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். எவ்வளவு பிளட் லாஸ் ஆயிட்டு இருக்கு? உங்களை யாரு என்ன தள்ளி விட சொன்னது? ஐயோ, இப்ப நான் இசைக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? அண்ணே, அன்பண்ணே, இனியா. என்னாச்சம்மா அழுதுட்டு நிக்கிறேன்? அண்ணே, சைட்டுக்கு சாம் போயிருந்தாலாம், ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிடல் போயிட்டு இருக்காங்களா? சைட்லயா? ஆமா, இப்பதான் சாம் கால் பண்ணான். இல்லையம்மா, சைட்ல எல்லாரும் கேர்ஃபுல்லா தானே வேலை பார்ப்பாங்க. என்னாச்சு இசை, எதுக்கு கத்துனா? அண்ணே, ரொம்ப ஹைட்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு கையில இருந்து சுத்தியல் கீழே விழுந்திருக்கு. அதுக்கு நேர் கீழே தான் சாம் சூப்பர்வைசர் எல்லாம் நின்னுட்டு பில்டிங் விஷயமா என்னமோ பேசிட்டு நின்று இருக்காங்க போல. சாம்க்கு என்னாச்சு இசை? சாம்க்கு எதுவும் இல்லைண்ணே, அவன் நல்லா தான் இருக்கான். அவன் தான் போன் பண்ணான். சுத்தி குருவோட தலையில தான் வந்து விழுந்திருக்கு. என்னடி உளர்ற? சைட் நடக்கிற இடத்துக்கு குரு எதுக்கு போனாரு? இனியா, இன்னைக்கு அன்பண்ணை சைட்டுக்கு போகலாம், நான் கூட சும்மா சுத்தி பாக்குறதுக்கு வரேன்னு. எனக்கு அதெல்லாம் பாக்குறதுக்கு ஆசையா இருக்குன்னு குரு தான் கூட போனான். சாம் தலையில விழ இருந்ததா கரெக்டா குரு சாம தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல குரு மாட்டி இருக்கானே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னமா சொல்ற? ஆமா தாத்தா, சாம் வேற போன் பண்ணும்போது ரொம்ப ஹைட்ல இருந்து சுத்தி கீழே விழுந்துட்டு நிறைய பிளட் வேற வந்துட்டே இருக்குன்னு சொன்னான். நீ எதுக்கு குரு அனுப்புன? குருவான சாம் கிட்ட போய் பேசியிருக்கான். சரி, ஒன்னும் ஆகாது. இப்ப சாம் எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கானா? இன்னும் அட்மிட் பண்ணலனே, இப்பதான் மதோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்களாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குனே. என்ன வாங்க இது? நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு மட்டும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு ஏதாவது ஆயிட்டே இருக்கு. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேனே. இரு, நானும் கூட வரேன். அவங்க அம்மா அப்பாக்கு ஏதாவது கால் பண்ணியா? இல்லண்ணே, நிறைய பிளட் லாஸ் ஆயிட்டு இருக்குன்னு சாம் சொன்னதுல இருந்து எனக்கு பயமா இருக்கு. குருக்கு நிஜமாவே நல்ல குணம். அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அந்த குட்டு உணர்ச்சியை சாகடிச்சிடும். ரிலாக்ஸ் இசை, ஒன்னும் ஆகாது. வா, நம்ம கிளம்பலாம். குரு, இங்க பாருங்களா, நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? ரொம்ப மயக்க வர மாதிரி இருக்கு ப்ரோ. சார் ரொம்ப ஹைட்ல இருந்து சுத்தியல் கீழே விழுந்துச்சுலாம், அதான். கொஞ்சம் ஃபாஸ்டா போகலாம், பிளட் வேற நிறைய லாஸ் ஆயிட்டே இருக்கு. இங்க பாருங்க, உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. அழுறியா ப்ரோ? எனக்காக நீ அழும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எதுக்கு இப்படி எல்லாம் எனக்கு வர வேண்டியதை நீங்க வாங்கிட்டு? இதுக்குதான் தலையில அடிச்ச மாதிரி உங்ககிட்ட வேண்டாம் வர வேண்டாம்னு சொன்னேன், கேட்டீங்களா? அட்லீஸ்ட் என்ன தள்ளி விடாமலாம் தெரிஞ்சிருக்கலாம்ல. எனக்காக நீ அழும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு ப்ரோ. எனக்காக நீ அழுற ப்ரோ, எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்காக ஒரே ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா? இசை இசை, இப்ப வந்துருவா. தண்ணி தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களா? ஒரே ஒரு தடவை நீங்க வாங்க போங்க எல்லாம் விட்டுட்டேன். உரிமையா நீன்னு பேசுறியா ப்ரோ? என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்னால உங்களுக்கு அடிபட்டு இவ்ளோ பிளட் லாஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல உரிமையா பேச சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்காக ப்ளீஸ். சரி, கூப்பிட்டேன். தண்ணி எடுத்து தரவா? தண்ணி குடிக்கிறியா? எனக்கு சந்தோஷமா தான் ப்ரோ இருக்கு. சாம், இது சாதாரண அடி மாதிரி தெரியல, ரொம்ப பிளட் லாஸ் ஆயிட்டே இருக்கு.
சுத்தியல் வேற அவ்வளவு ஹைட்ல இருந்து விழுந்தது. இசைக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? இசை ஹஸ்பண்டையும் தாண்டி ஏன் ரத்த சொந்தத்துக்கு ஏதோ அந்த மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. ரொம்ப தலை சுத்திட்டே வருது ப்ரோ. இங்க பாரு குரு, உனக்கு எதுவும் ஆகாது. ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வந்துட்டோம். இங்க பாரு, உனக்கு எதுவும் நான் ஆக விட்டுற மாட்டேன். கொஞ்சம் ஃபாஸ்டா போங்களேன். இந்த பக்கத்துல ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வந்துட்டோம் சார். எனக்கு ஒன்றும் இல்லை அண்ணே, நான் நல்லா தான் இருக்கேன். இப்ப நான் இசைக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? எனக்காக நீங்க அழும்போதே எனக்கு சந்தோஷமா இருக்குண்ணே. உனக்கு எதுவும் ஆகாது. பக்கத்துல வந்துட்டோம் பாரு. ஒட்டி வந்த சொந்தம் ஒண்ணு ஓரம் போனதே. இங்க பாரு குரு, குரு. ஆம், அண்ணன் தம்பி பாசம் அது சோரம் போனதே. சார் ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். அடரட்ட புள்ள ஒத்தையா பிரிஞ்சு போனதே. ஒவ்வொரு தடவையும் எனக்கு நடக்க வேண்டிய கஷ்டத்தை எல்லாம் வேற யாரும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஒரு தடவை அன்பு, இப்ப குரு. இவங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போறேன்? எதுக்காக என் வாழ்க்கையில மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? இப்போ இசை வந்ததை இசைக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? கடவுளே, குருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு. எதுவும் ஆகக்கூடாது, எதுவும் ஆகக்கூடாது. இசை ஹஸ்பண்டை தாண்டி குருக்கு அடிப்பட்டதான் எனக்கே இவ்வளவு வலிக்குது. என்ன குரு அப்படி பாக்குறீங்க? டாக்டர் மித்ரன், எனக்கு தலையில அடிபட்டது. ஆனா எனக்கு பழசெல்லாம் ஞாபகத்துல தான் இருக்கு. அப்படியா? எனக்கு அடிபட்டதும் எனக்கு பழசெல்லாம் மறந்துடும் தான் நான் நினைச்சேன். என்ன சார், ஒரு காலேஜோட சேர்மனா இருக்கீங்க, பழசெல்லாம் மறக்கணும்னா அப்பவே உங்களுக்கு கான்சியஸ் இல்லாம போயிருக்கணும். அதுல வேற அடிபட்டதுக்கு பிறகு பழசெல்லாம் மறந்து போயிட நினைச்சிருக்கீங்க. ஆனா டாக்டர், எவ்வளவு ஹைட்ல இருந்து அந்த சுத்தி வந்து கீழே விழுந்ததுன்னு எனக்கு தெரியும். எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. தலையில அடிபட்டதுனால கண்டிப்பா ஸ்கேன் எல்லாம் எடுத்திருப்பீங்க. கண்டிப்பா ஏதாவது இஷ்யூ இருக்கும்ல. ரிலாக்ஸ், உங்களுக்கு ஒன்னும் இல்ல. 2 ஸ்டிச்சிங் மட்டும் போட்டிருக்கேன், அவ்வளவுதான். அது எப்படி மித்ரன் அவ்வளவு ஹைட்ல இருந்து வந்து விழுந்தது? 2 தையல் தான், வேற பிரச்சனை இல்ல அப்படிங்கிறீங்க. உங்ககிட்ட ஓப்பனா சொல்லணும்னா, அம்மா அப்பா கூட இப்போ என் கூட இல்ல. என்னை பத்தி இப்போதைக்கு ரொம்ப கேர் எடுத்துக்கிறதுக்கு யாரும் இல்ல. சோ எதுவா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லுங்க. என்ன சார், ஒரு சேர்மன் நீங்க, இவ்வளவு பெரிய குடும்பத்தோட மருமகன், உங்களுக்கு யாரும் இல்ல இப்போதைக்கு அப்படிங்கிறீங்க. உங்களை அட்மிட் பண்ணவரை உங்களுக்காக வெளியே நின்று அழுதுட்டு நிக்கிறாரு. சாம் ப்ரோ இன்னும் அழுதுட்டு தான் நிக்கிறாரா? ஆமா. நான் திருப்பியும் கேக்குறேன், எனக்கு என்ன இஷ்யூனாலும் என்கிட்டயே சொல்லுங்க. குரு, உங்களுக்கு ஒன்னும் இல்ல. சுத்தியலோட எட்ஜ் தான் உங்க தலையில கொஞ்சம் கிழிச்சிருக்கு. இந்த தையல் கூட அதனாலதான். ஆனா நிறைய பிளட் லாஸ் ஆச்சே. உங்களுக்கு ஒன்னும் இல்ல. உங்களுக்கு பழசா மறக்கல. நான் ஸ்கேன் எடுத்தும் பார்த்துட்டேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல. எத்தனை நாள் நான் அட்மிட் ஆகணும்? அட, 2 தையலுக்கு அட்மிட் ஆக போறீங்களா? இசை அன்பா வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்ததை நீங்க வீட்டுக்கு கிளம்பலாம். அவ்வளவுதானா? அவ்வளவுதான்ப்பா. சரி, சாம் வேற வெளியே நின்று அழுதுட்டு நிக்காரு. வீட்ல இருந்து வர்றது வரைக்கும் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தூங்குங்க. சரி. மித்ரன், என்ன இன்ஜினியர் சார் அழுதுட்டு நிக்கிறீங்க? மித்ரன், குரு எப்படி இருக்கான்? நல்லா இருக்காரு. இல்ல மித்ரன், அவர் தலையில பட்டது சுத்தியல் தான். ஆனா ரொம்ப ஹைட்ல இருந்து கீழே விழுந்தது. ஒன்னும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கெல்லாம் எதுவும் இருக்காது. கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கும். ஐயோ சாம், நீங்க குருவோட மிச்சமா இருக்கீங்க. ஒன்னும் இல்ல, நான் ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டேன். 2 தையல் மட்டும் போட்டிருக்கேன். அன்பும் இசையும் வந்துட்டு இருக்காங்களாம். அவங்க வந்ததை நீங்க குருவை வீட்டுக்கே கூட்டிட்டு போலாம். வேற ஒன்னும் பிரச்சனை இல்லையே. ஒன்னும் இல்லப்பா. நான் இசைக்கு எப்படி பதில் சொல்ல போறேனே தெரியல. அதெல்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்க. சும்மா இருந்தவரை நீங்க ஒன்னும் இழுத்து கூட்டு போகலாம். இல்ல மித்ரன், இது எனக்கு வர வேண்டியது. ஒவ்வொரு தடவையும் எனக்கு ஏதாவது ஆபத்து நடக்கும் போதெல்லாம் என்ன சுத்தி இருக்கிறவங்க என்ன காப்பாத்திட்டே இருக்காங்க. அதுக்கு பதிலா எனக்கு வர வேண்டிய ஆபத்தையெல்லாம் அவங்க வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னே தெரியல. உங்க மேல எல்லாரும் அன்பா இருக்காங்க, ரொம்ப பாசம் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். சரி மித்ரன், உங்களுக்கும் வேற வேலை இருக்கலாம். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி சாம். சாம், குரு எங்க? இப்பதான் இசை மித்ரன் பாத்துட்டு போனாரு. எங்க இருக்கான்? இந்த ரூம்ல தான் இருக்காரு. சாரி இசை, நான் கூட்டிட்டு போயிருக்க கூடாது. என்னாலதான். விட, நீ என்ன பண்ணுவ? நான் போய் பார்க்கலாம்ல. ஆம், நீ போ. அன்பண்ணா கார் பார்க் பண்ணிட்டு வந்துருவான். சரி நீ போ, நான் அன்பு வந்ததுக்கு பிறகு வரேன். சாரி இசை, தெரியாம நடந்துட்டேன். உன் மனசுக்குள்ள இப்ப தோணும்ல, நான் உன்னை ஏமாத்தினதுனால நீ ஏன் ஹஸ்பண்ட பழி வாங்குறியா அப்படின்னு. ஹலோ. பைத்தியமாடா உனக்கு? நீ சாம தள்ளி விடாம இருந்திருந்தா ஒருவேளை சுத்தியல் கீழே கூட விழுந்திருக்கலாம். பைத்தியக்காரத்தனமா பண்ணி இப்படி அடி வாங்கி வச்சிட்டு இருக்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா உன்னை இப்படி பாக்குறதுக்கு? அழுறீங்களா? நான் தான் சொன்னேன் இல்லைங்க, நீங்க எனக்கு அம்மா மாதிரி அப்படின்னு. இப்பவ நீ பேசுறதுக்கு எனக்கு கோவமா தான் வருது. ஆனா சாம்காக இப்படி அடி வாங்கிட்டு இருக்க.
உன் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. உனக்கு நான் யாரோ, ஆனா எனக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏங்க இப்ப நீங்க எதுக்கு அழுறீங்க? எனக்கு அடி பட்டுட்டுன்னு அழுறீங்களா? இல்ல இன்னமும் உயிரோட தான் இருக்கான் போல, இன்னும் நம்ம ரூம்ல வந்து நம்மள இம்சப்படுத்த தான் போறான் அப்படின்னு நினைச்சு அழுறீங்களா? அப்படியே இல்லனா அதான் உங்க அரசு அங்கிள் இருக்காருல, அவரோட பையன், நல்ல வேளை அவருக்கு எதுவும் ஆகல அப்படின்னு ஆனந்த கண்ணீர் விடுறீங்களா? எப்பவும் உனக்கு விளையாட்டுத்தனம் தான்ல. இல்லங்க இப்படி திடுத்திப்புன்னு நல்லவங்களாகி அழும்போது எனக்கே கொஞ்சம் சந்தேகமா இருக்கலாம். எந்த ஆங்கிள் பார்த்தாலும் எனக்கு அடிபட்டதுக்காக நீங்க அழுற மாதிரி தெரியல. அதான் சொல்றேன்ல, உனக்கு விளையாட்டு தான் எல்லாம். சாம் தான் வர வேண்டாம்னு சொல்லிருக்கான்ல. உனக்கு ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு அந்த காலேஜை மட்டும் பார்த்துட்டு இருக்கலாம்ல. உன்னை யார் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் பக்கம் எல்லாம் போக சொன்னது? மது உனக்கு ஏதாவது அதை பத்தி தெரியுமா? இல்லங்க தெரிஞ்சுக்கலாம் தான் போனேன். இப்போ அம்மா அப்பாக்கு எப்படி நான் பதில் சொல்ல போறேன்? அம்மா பாக்கா? ஆமா, என்கிட்ட தானே கேட்பாங்க. மொத உங்களை யாருன்னே அவங்களுக்கு தெரியாது, உங்ககிட்ட எதுக்கு கேட்க போறாங்க? உனக்கு அடிப்பட்டது அவங்க கிட்ட சொல்லணும்ல எப்படியும். ஹலோ ஹலோ, அது ஏன் பிரச்சனை? என் வீட்டுக்கு தெரியப்படுத்தணும்னு எதுவும் ட்ரை எதுவும் பண்ணிடாதுங்க. உங்க வீட்ல நான் ஸ்டே பண்ணிருக்கது எங்க வீட்ல உள்ளவங்களுக்கு தெரியாது. தெரியாதா? அடுத்த பிளான் என்னவா இருக்கும்? என் அம்மா அப்பா யாருன்னு தேடி கண்டுபிடிச்சி அவங்களே என்ன வந்து கூட்டு போற மாதிரி இருக்கும், அதானே? சரி, இப்ப எதுக்காக நீங்க அழுதுட்டு இருக்கீங்க? நீ யாருன்னெல்லாம் எனக்கு தெரியாது குரு. என்ன சொல்ல போனா உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படியா? ஆனா நான் தான் உங்கள என் அம்மா மாதிரின்னு சொல்லியிருக்கேன்ல. இங்க பாரு, நானே துக்கத்துல இருக்கேன். என்ன கோவப்படுத்தணும்னு நினைக்காத. சரி ஓகே பரவாயில்ல, சொல்லுங்க. நீ யாருன்னெல்லாம் எனக்கு தெரியாது. என் ரூம்ல நீ இருக்கிறது எனக்கு பிடிக்கலதான். ஆனா உன்னால எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததே இல்ல. நீ அரசு வச்ச ஆளுங்கிறது மட்டும்தான் எனக்கு பிரச்சனையே தவிர உன் மேல எனக்கு வேற எந்த கோபமும் இல்ல. உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு என் நிலைமை என்ன இருக்கும் தெரியுமா? இந்த காலத்துல எல்லாம் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பே இல்ல குரு. ஆனா நீ வந்த நாளையில இருந்து என் ரூம்ல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்க. ஒரு பொண்ணா ஓப்பனா இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. இருந்தாலும் உன்கிட்ட நான் நிறைய விஷயம் நோட் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு நம்ம யாருன்னு தெரியாட்டாலும் நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல தான் இருக்கோம். உன்னை என் ரூம்ல நைட் மட்டும்தான் நான் பாத்திருக்கேன். அதுவும் நான் தூங்கி எந்திரிச்சு சடனா உன்னை பார்க்கும்போது நீ ரூம்ல இல்ல. நேற்றுக்கு நைட் 1 o'clock எந்திரிச்சேன். உன்னை பார்க்கும்போது காணோம். நீ கண்ணு மூடி தூங்கி கூட நான் பார்த்ததில்ல. இவ்ளோ ஏன் நான் இருக்க ரூம்ல நீ ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் போட்டு கூட நான் பார்த்ததில்ல. என்ன இந்த இடத்துல தப்பா பார்த்ததில்ல. இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருந்தோம் எந்த பொண்ணும் இப்படி பாதுகாப்பா இருக்க முடியாது குரு. உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் என் வாழ்க்கை எப்படியோ போயிருக்கோம். அடுத்த செகண்ட் இசை உயிரே விட்டுருப்பா. நீ அரசு வச்ச ஆளுங்கிறத தாண்டி உங்க அம்மா அப்பா ஒன்னு நல்ல பையனாவே வளர்த்திருக்காங்க. சரிங்க. இங்க பாரு, என்னை கிண்டல் பண்றதுக்காக நீ ஏதாவது பேசணும்னு பேசிட்டு இருக்காத. இப்பவும் நீ யாருன்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா உனக்கு அடிபட்டிருக்கும் போது எங்க எல்லாருக்கும் வலிக்குது. வெளியே சாம் நின்னுட்டு அழுறான். செல்லு பாட்டி உனக்காக அழுறாங்க. எதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ணுன? ஒருவேளை இது எனக்கு நடக்காம உங்க அரசு அங்கிளோட பையன் அதான் சாம்க்கு நடந்திருந்தனா நீங்க இதை தாங்கிப்பீங்களா? என்ன? இல்ல எங்க பாஸ் அரசு சார் இருக்கார்லாம், அவரோட பையன் உங்க அண்ணனோட ஃப்ரெண்டு தானே? உங்க அண்ணனோட ஃப்ரெண்டு கொண்டுனா உங்களுக்கு ரொம்ப வலிக்கும்லாம், அதை மீன் பண்ணி தான் சொன்னேன். என்னை விடுங்க, என்ன யாரு கேட்க போறா? எனக்காக இருக்குது என் அம்மா அப்பா மட்டும்தான். அவங்களுக்கு எனக்கு இப்படி அடிபட்டு இருக்கிறது தெரியாது. ஆனா சாம் கொண்டுனா நிறைய பேர் பதறி இருப்பீங்கலாம். எனக்கு தான் என் அம்மா அப்பாவை தவிர யாரும் இல்லையே. யாரும் இல்லாம தான் இப்படி எல்லாரும் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்களா? அம்மா, நீ எதுக்காக இப்படி பண்ணணும்? ஹலோ, நீங்க நினைக்கிற மாதிரி நான் ரொம்ப நல்லவன் எல்லாம் இல்ல. என்ன உங்க அண்ணனோட ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வாங்கி கட்டினேன்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் அட போமா, நீ வேற. என் பாஸோட பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அந்த நோக்கத்துல தான் நான் வாங்கி கட்டியிருக்கேன். ஓ, இப்ப கூட உனக்கு அந்த அரசு தான் முக்கியம்ல? ஆமா. என்னங்க அனுப்புனா என் பாஸ் தானே எனக்கு முக்கியம். நீ என்ன திருந்தவே மாட்ட. மிக்க நன்றி. எனக்காக அழுறத கொஞ்சம் ஸ்டாப் பண்றீங்களா? உனக்காக நான் எதுக்கு அழணும்? என் கண்ணு வேர்க்குது, அழறேன். ஓ, கண்ணு வேர்க்குதா? அப்ப சரிங்க. அக்கா, மித்ரன் அத்தா எங்க இருக்காரு? அண்ணன் இருக்கதெல்லாம் சரிதான். நீங்க எதுக்காக இப்படி ஓடி வரீங்க? ஆமா வித்யா, எதுக்கு இப்படி அடிச்சு பறந்து வர? ஏக்கா, அத்தா வீட்ல இல்லையா? வீட்ல இல்ல, அவரை எதுக்கு தேடுற? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயம்? குரு அத்தா இருக்கார்ல, அவருக்கு அடிபட்டுடுச்சு. உங்க ஹாஸ்பிடல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. என்னாச்சு? சாம் சைட்டுக்கு போயிருக்காரு. அப்ப குரு அத்தானா நானும் வரேன், என்னையும் கூட்டு போங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு போல. வழி இல்லாம சாம் நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிருப்பாரு. காலேஜ் சேர்மனுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி என்ன தெரியும்? கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிற இடத்துக்கு எதுக்கு போனாரு? சும்மா சுத்தி பார்க்கிறதுக்கு ஆசைப்பட்டு போயிருப்பாரு. மித்ரன் ஹாஸ்பிடல்ல தான் இருக்காரு வித்யா.
ஆனா ஹாஸ்பிடலுக்கு வந்த மாதிரி எதுவும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலையே. அத்தா ஹாஸ்பிடல்ல தான் இருக்காங்களா? அப்ப சரி. சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துக்கு போனாங்க. அங்க என்ன நடந்துச்சு? மேல வேலை பார்த்துட்டு இருந்தவங்க சுத்தியல தெரியாம கீழே போட்டுட்டாங்களாம். கை தவறி என்னமோ கீழே விழுந்திருக்கு. ரொம்ப ஹைட்ல இருந்து கீழே விழுந்திருக்கு. அச்சச்சோ. அதுக்கு நேர் கீழே தான் சாம் சூப்பர்வைசர் கூட பேசிட்டு நின்னு இருக்காரு. சுத்தியல் மேல இருந்தவர் கையில இருந்து தவற போகுதுன்னு தெரிஞ்ச உடனே சாம குருவத்தான் தள்ளி விட்டுருக்காரு. அதே நேரத்துல கீழே விழுந்த சுத்தியல் குருவத்தனுக்கு தலையிலே பட்டுடுச்சு. ரொம்ப ஹைட்ல இருந்து சுத்தியல் கீழே விழுந்திருந்தனா ரொம்ப அடிபட்டிருக்குமே. நீங்க இதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறீங்க. என் காலேஜ் சேர்மன், அதனால வாய்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆயிட்டு. அப்படியா? ஆனா அவருக்கு எதுவும் இல்ல. 2 தையல் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஓ, அவ்வளவுதானா? நான் நினைச்ச மதுவுக்காக இங்க இருக்கீங்க. நீங்களும் இங்க இருக்கும்போது அத்தான் கண்டிப்பா ஹாஸ்பிடல்ல இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஏதாவது சீரியஸ்னா கண்டிப்பா அத்தான் சொல்லிருப்பாங்களா? என் வித்யா, ஸ்கேன் எல்லாம் எடுத்துட்டாங்களா? ஸ்கேனா? ஆமாண்டி, தலையில அடிபட்டிருக்கு. சரி இரு, நான் மித்ரனுக்கே கால் பண்ணி கேக்குறேன். அண்ணி. என்ன மித்ரா? எப்படியும் ரொம்ப ஹைட்ல இருந்து சுத்தியல் கீழே விழுந்திருக்கு. தலையில கண்டிப்பா பயங்கரமா அடிபட்டிருக்கோம். நீங்க இப்ப பிஸியா இருக்கீங்களா? ஃப்ரீ தானா? இப்ப என்ன வேலை இருக்க போகுது? நம்ம ஹாஸ்பிடல் போய் பார்த்துட்டு வந்துருவோமா? நீங்க எதுக்கு ஹாஸ்பிடல் போகணும்? இல்ல, அவர் காலேஜ்ல தான் நான் ஒர்க் பண்றேன். ஒரே காம்பவுண்ட்ல எல்லாரும் இருக்கோம். அப்போ எனக்கு தெரியுங்கிறது அவருக்கும் தெரியும்ல. போய் பார்க்கலன்னா எதுவும் நினைக்க கூடாதுல. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வீட்டுக்கே வந்துருவாங்க. அன்பு அண்ணனும் இசை அக்காவும் போயிருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நீங்க வீட்லயே வந்து பாருங்க. ஆமா மித்ரா, வித்யா தான் சொல்றாள. 2 ஸ்டிச் தானே போட்டிருக்காங்க. அப்பனா கண்டிப்பா வேற எதுவும் பிரச்சனை இருக்காது. அப்படி ஏதாவதுன்னா இந்நேரம் மித்ரன் எனக்கு கால் பண்ணிருப்பாரு. ஓ அப்படியா? அப்போ நான் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடவா? அவதான் சொல்றாள வந்துருவாங்க அப்படின்னு. வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நீங்க போய் பாருங்க. சரி அண்ணி. குரு கிளம்பலாமா? அதான் எனக்கு தான் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல ப்ரோ. எனக்கு என்ன இருந்தா உங்களுக்கு என்ன? ஒரு வேளை வேற ஏதாவது ஆயிருந்துன்னா என்னால இதை தாங்கிக்க முடியுமா? ஏன் நீங்க இப்படி பண்ணீங்கன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. நம்ம கார்ல வரும்போது என்கிட்ட நீங்க ஒண்ணு சொல்லியிருந்தீங்களே, இந்த நீங்க எல்லாம் வேண்டாம், உரிமையா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தனே, அப்போதைக்கு மட்டும்தானா அது? உனக்கு எப்பவும் விளையாட்டு தான்ல. என்னமோ தெரியல குரு, என்னன்னு கூட தெரியல. ஆனா உனக்கு அடிபட்டதும் என் மனசு எவ்வளவு பதறிச்சு தெரியுமா? ஒருவேளை உங்களால எனக்கு ஏதாவது ஆயிட்டுனா நீங்க கண்டிப்பா வருத்தப்படுவீங்களா? அதனால ஒரு ஃபீல் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்ல குரு, சொல்ல தெரியல. ஆனா அதுக்கு மேல என் மனசு ரொம்ப பதறிச்சு. அதுக்கு காரணம் எல்லாம் எனக்கு தெரியல. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நான் பிறந்ததுல இருந்து எனக்கு ஒரு காய்ச்சல் வந்தாலும் ரொம்ப துடிச்சு போறது என் மாமன் டேடும் மட்டும்தான். சின்னதா எனக்கு ஒரு முள்ளு குத்துனா கூட அவங்க தாங்கிக்க மாட்டாங்க. ஆனா இங்க வந்ததுக்கு பிறகு 2 தையல் தான். அதுக்காக எத்தனை பேர் அழுறீங்க, எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க. இதெல்லாம் மனசுக்குள்ள கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாலும் எனக்காக அழாதுங்க, நான் நல்லா தான் இருக்கேன். 2 ஸ்டிச் மட்டும் தானே. இதெல்லாம் சும்மா மதோட ஹாஸ்பிட்டல்னால என்ன படுக்க வச்சிருக்காங்க. இதுவே வேற ஏதாவது பேஷண்ட்னா எனக்கு பட்டிருக்க அடிக்கு 2 இன்ஜெக்ஷனை போட்டு ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டாச்சு, இனிமே வீட்டுக்கு கூட்டு போங்கன்னு அனுப்பி வச்சிருப்பாங்க. அண்ணே, அப்ப போலாம்ல. ஆமா இசை, கிளம்பலாம். நான் மித்ரன் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். இருண்ணே, நானும் வரேன். சாரி குரு, நான் உன்னை கூட்டிட்டு போயிருந்திருக்கவே கூடாது. எனக்கு ஒண்ணுன்னதும் உங்க கண்ணுல இருந்து நான் இசை ஹஸ்பண்டுங்கிறதுனால உங்களுக்கு கண்ணீர் வரல. அதை தாண்டி வருதுன்னா அதுக்கு அர்த்தம் எனக்கு தெரியும். உங்களுக்கு வேணா அது புரியாம இருக்கலாம், அது எனக்கு புரியுது. குரு ரொம்ப பெயினா இருக்கா? ஐயோ ப்ரோ, மறுபடியும் ஏன் இதே கேக்குறீங்க? இப்பதான் பெயினுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்கல்ல, இப்போதைக்கு பெயின் எல்லாம் இல்ல. உங்க அம்மா அப்பா நம்பர் கொடுக்குறீங்களா? நானே ஃபோன் பண்ணி பேசுறேன். இசை பேசினா ரொம்ப பதட்டமா பேச ஆரம்பிப்பா. பாவம், அவங்க இன்னமும் பயந்துருவாங்க. அழுறத நிப்பாட்டுங்க ப்ரோ. சாரி, உன் அம்மா அப்பா நம்பர் கூட நான் பேசுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இல்ல, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அவங்களுக்கு தெரியணும்ல. ரொம்ப வருத்தப்படுவாங்க ப்ரோ. என்னதான் உங்க வீட்ல நீங்க ஒத்த பிள்ளையா இருந்தாலும் உங்களுக்கு சொந்த பந்தம்னு நிறைய பேர் இருக்காங்க. பாத்தீங்களா, நீங்க இருக்கிற இடத்துல நான் வந்தேன். எனக்கு ஒண்ணுன்னதான் செல்லு அழுதுட்டு உட்கார்ந்துருக்குன்னு சொல்றா இசை. நீங்க அழுறீங்க, இசை அழுறா. அப்புறம் அன்பு ஃபீல் பண்ணதை கூட நான் பார்த்தேன். மித்ரன் கூட உடனே வந்தாரு. இப்படி நீங்க வீட்டுக்கு ஒத்த பிள்ளையா இருந்தாலும் சொந்த பந்தம் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்காக. நானும் உங்கள மாதிரி தான், வீட்டுக்கு ஒரே பையன்தான். ஆனா என் அம்மா அப்பாக்கு நான் மட்டும்தான். எனக்கு லேசா ஒரு கீறல்னா கூட தாங்கிக்க மாட்டாங்க. இதுல தலையில சுத்தியல் விழுந்துட்டு அம்மாக்கு தெரிஞ்சாலே ரொம்ப அழுதுருவாங்க. என் வீட்டுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்காதுங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்னால அவங்க எப்பவும் கஷ்டப்படுற மாதிரி என்னால நடந்துக்க முடியாது. ஏன்னா உங்க உலகம் வேணா உங்க ஃப்ரெண்டு, உங்க அம்மா அப்பா, உங்க ஃப்ரெண்டு ஃபேமிலின்னு பெரிய அளவுல இருக்கலாம். ஆனா என் உலகம் என் அம்மாவும் என் அப்பாவும் மட்டும்தான்.
எந்த சுச்சுவேஷன்லயும் அவங்கள கஷ்டப்படுத்திட்டு ஒரு விஷயத்த என்னால செய்ய முடியாது. ஐ மீன், ப்ளீஸ் என் அம்மா அப்பாவுக்கு தெரியப்படுத்தணும்னுலாம் நினைக்காதுங்க. சரி ஓகே கிளம்பலாம்ல. கிளம்பலாம் ப்ரோ.